ஷேய் விஷ்ணு பிரமா எல்லா கோர்ட்லேயும் கேட்டுக்கோப்பா, நீதிமன்றத்தில் கேட்டுக்கோப்பா. நீதிமன்றம் கோர்ட்டு டெல்லி டு தமிழ்நாடு, தமிழ்நாடு டெல்லி ஊடாலப்பட்ட மாநிலம் தமிழ்நாடு முழுவதும் கேட்டுக்கோப்பா. கணக்கு இன்றைக்கி போட்டார். கோபுர சின்னம் காவல்துறை கணக்கு இன்றைக்கியோட எரிச்சி சாம்பலா ஆக்கிட்டோம். நாங்களே ஆக்கிட்டோம், முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான், அது வேலையை முடிச்சிடும். ஏன்னா கடைசி அத்தியாயத்தில் உள்ள காவல்துறை உள்ளே வந்தாச்சுல. கவர்மெண்ட்டுங்கிற கணக்கு உள்ள அவர் ஏற்றுவார் வர வைப்பார், கணக்கை முடிப்பார். அவருடைய கடமை அதுதான், கடவுளுடைய கடமை அதுதான். என்ன கணக்கு முடிக்கணும். கணக்கு முடிச்சாச்சுன்னா முடிஞ்சு வச்சு கணக்கு க்ளோஸ் பண்ணுதார். புரியுதா இல்லையாப்பா? கோர்ட்டில் ஆண் பெண்ணு கேட்டுக்கோப்பா. கணக்கு கடைசி அத்தியாயத்தில் கிராம அதிகாரி அதையும் தூக்கணும், கிராம அதிகாரி விவோவை தூக்கணும். அதான் கணக்கு. கடைசி உள்ளே மாட்டிட்டான்ல. இனிமேல் என்ன கணக்கு பக்காவா அப்படியே உள்ளே போய் ஆன்லைனில் ஏற்றி நீதிமன்றம் கோர்ட்டுக்கு போயிடுச்சாலும் ஆட்டோமேட்டிக்காக செக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. சும்மா பிறகு இதுக்கு வழக்கு ஓடியா கணக்கு உள்ளே ஏற்றியாச்சு, கணக்கை செக் பண்ணுறான் பாரு கடவுள். முக்கால் சத்தியம். புரியுதா இல்லையா? எல்லாமே கணக்கை பூரா செக் பண்ணு. கணக்கு செக் பண்ணல விவசாயத்தில் உள்ளே இருந்தாலும் அம்பிட்டு உள்ளே போயிடுவான். அதான் 13 செயலராக 13 கம்பி எதுக்கு போட்டார்? 13 எதுக்கு 117 ஒன்றும் 18 ஜமீன் கணக்கு போட்டார். அறிவேட்டத்தனமாக இராடா. என்னமோ கொட்டி மேலே அடித்து கையிலாந்து விடுதோம் நீ நினைக்க. கோர்ட்டார் ஆணும் பெண்ணும் கணக்கு பக்காவாக துல்லியமாக போட்டு வராரு. ஐயா தப்பு செஞ்சு வச்சுருக்க, அம்புட்டு தப்பு செஞ்சு வச்சுருக்க. இதுக்கு தப்புக்கு தண்டனை கொடுக்கறது கடவுள் தான் கொடுப்பாரு. தப்புக்கு தண்டனை வாங்கிட்டு போடா அப்படின்னு அவங்கள நீதிமன்ற கோர்ட்டில் எல்லா ஆலோசனைகள் நடக்கு. இல்லைன்னு அது கிளியராக நடக்கு. கணக்கு பக்காவாக போடுறாரு. ஆனால் தப்பு செஞ்சதுக்கு தண்டனை எல்லா கேஸ் கட்லேயும் வாங்கிட்டு போயிடுவான் அப்படின்னு அவங்களே சொல்லியாச்சு. இந்த தமிழ்நாடு முழுவதும் மகளிர் குழு பூரா பேப்பரை உள்ளே விட்டு நீதிமன்றம் கோர்ட்டில் பார்த்துக்கோப்பா. பூரா அரசியல்வாதி தான் கொடுக்கான், பூரா நியமிக்கான். குழு நியமித்து பூரா பாழாக்கி வச்சுருக்கான் இந்த பேப்பரை கொடுத்து. புரியுதா இல்லையா? பூரா வேலை வெட்டி பார்க்காம, வேலைகள் இந்த விவசாயத்தை பார்க்காம பூரா இந்த பேப்பரை விதைச்சி தின்னுட்டு பூரா அழுக்கி அது கோர்ட்டிலேருந்து பார்த்துக்கோப்பா. கோர்ட்டிலேருந்து எல்லாம் இது பிடி வாரண்ட போடு. இது காவல்துறை பிடிக்க மாட்டான், இது இராணுவ வரையில் பிடிப்பாங்க. அதுக்கு இப்போ கணக்கு போட்டாச்சு. இராணுவ முப்போட உள்ள வரையில் ஆட்டோமேட்டிக்காக இந்த மகளிர் குழு பூரா பேக்கை தூக்கி போட்டு ஓடுவான். பூரா இருந்தாங்க ஓடியாங்க 10 பேர் 15 ஓடியா. என்னடா இதை விளையாட்டாடா முட்டா குய்மனடா. பூரா பேப்பரை விதைக்கான். வர்றா திமுக கட்சிக்காரன் 2 கட்சிக்காரனும் ஓகோன்னு வட்டி கடை வாரக்கடை. இதுதான் வட்டி கடை வாரக்கடை. மகளிர் குழு போட்டு நடத்துதான். பார்க்கலையாப்பா? கோர்ட்டில் தெரியாதா? இது வழக்கறிஞர் 10% தெரியும். என்னடா பூரா இப்படி கொடுத்து வாங்குதாங்க, பூரா விதைக்கான். இது என்னடா அப்படின்னு அவங்க எல்லாம் விதைஞ்சுதான். அவங்க கணக்கு கொடுக்க முடியாதுல்ல. எவனா உள்ளே வந்தால் தான் கணக்கு கொடுக்க முடியும். கைலாசத்துலேருந்து கணக்கு விட்டாச்சு. இப்போ கொண்ட நரம்பு அரசியல்வாதியை பின்னாடி கட் பண்ணி விட்டுருவார். புரியுதா? பேப்பர் வச்சு விளையாடாதா அப்படின்னு இருக்காரு. இனிமேல் அடி வாங்கிடுவான். இப்போ ஏற்கனவே காளீஸ்வர் பூமியில் இறங்கிட்டாரு. துவைச்சி எடுத்து விடுவார் முக்கால்